அனைவருக்கும் வணக்கம். சேரர் கோட்டை பாகம் 1 அத்தியாயங்கள் 34 மற்றும் 35. 34வது அத்தியாயம் மரணப்படுக்கை. பார்த்திவ சேகரபுரத்தின் விஷ்ணு பட்டாரகர் திருக்கோவிலை ஒட்டி அமைந்திருந்த பெருமதில் சுவரின் வடமேற்கு மூலையில் சற்று உள்தள்ளி அமைந்திருந்தது அந்த பெரிய வீடு. வீட்டின் வாயிலில் முல்லை, மல்லி, செண்பகம், மருதோன்றி, பாரிஜாதம் என பல்வேறு வகையான பூச்செடி கொடிகள் பூத்து குலுங்கின. வீட்டின் வாயிலில் பல மனிதர்கள் கூடி நின்றார்கள். அவர்களில் பலரும் தாடி மற்றும் விரிசடையுடன் கூடிய அந்தன இளைஞர்களாகவே தெரிந்தார்கள். அவர்களின் முகபாவங்கள் கவலை, மனக்லேசம், துக்கம் என பல்வேறு உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தன. மெல்லிய குரலில் சிலர் தமக்கு அருகில் நின்று கொண்டிருந்தவர்களுடன் பேச தலைப்பட்டார்கள். மிகுந்த முனைப்புடன் காதுகளை தீட்டிக் கொண்டு கேட்டால் அவர்களின் உரையாடல்கள் கீழ்கண்டவாறே அமைந்திருப்பதை அறியலாம். நேற்று மாலையில் இருந்து இழுத்து கொண்டிருக்கிறதாம். ஆசானுக்கு ஆனாலும் சம்சார பந்தம் மிக அதிகம். மனதில் ஏதோ ஒரு பாரம் கிடந்து அழுத்திக் கொண்டிருக்கிறது என்கிறார்கள். பட்டதிரியும் தம்பிகளும் வந்தால்தான் மேற்கொண்டு விவரங்கள் தெரியும். அனந்தபுரத்திற்கு ஆள் அனுப்பியாகி விட்டதல்லவா? விடியற் காலையிலேயே தகவல் அனுப்பப்பட்டு விட்டது. அவர்கள் எந்த நேரமும் வந்து சேரலாம். அதோ தெருக்கோடியில் மெல்லிய புழுதி படலும் எழுகிறதே. புறவிகளின் கணைப்பு கூட கேட்கிறது. அநேகமாக அது பட்டதிரியாகவே இருக்கக்கூடும். வேக வேகமாக விரட்டி கொண்டு வரப்பட்ட புறவிகள் அந்த வீட்டின் முன்பு சரையல் என நிறுத்தப்பட்டது. புறவியிலிருந்து திரு நாராயண பட்டதிரியும் வாமனன் மற்றும் அச்சுதன் நம்பூதிரியும் இறங்கி நேராக கிணற்றடிக்கு சென்று கை கால்களை சுத்தம் செய்துவிட்டு விறுவிறுவென வீட்டிற்குள் நுழைந்தார்கள். வீட்டின் மத்திய பகுதியில் அமைந்திருந்த முற்றத்தின் நடுவே துளசி மடத்திற்கு அருகில் ஒரு கட்டிலில் அந்த வயதான முதியவர் கிடத்தப்பட்டிருந்தார். அவரை சுற்றிலும் அவரது குடும்பத்தாரும் சில விரிசடை இளைஞர்களும் சற்று தூரத்தே தலைப்பாகை கட்டி வைத்தியரை போல தெரிந்த ஒருவரும் கூடி நின்றார்கள். அனைவரது முகத்திலும் சொல்ல ஒண்ணா கவலை எழுதி ஒட்டி இருந்தது. கிழவரின் முகத்தில் 70 சொச்ச வருட வாழ்க்கையின் உளவுகள் அனுபவ ரேகைகளாக கோடுகளாக நிரந்தரமாக படிந்திருந்தன. கண்கள் மிகவும் பஞ்சடைந்து போய் அரைக்குறை மயக்கத்தில் தெரிந்தாலும் வாய் மட்டும் தொடர்ந்து ஏதோ வார்த்தைகளை முணுமுணுத்துக் கொண்டிருந்தது. கரங்களில் மெல்லிய நடுக்கம். அவருடைய தலைமாட்டிற்கு அருகே மனைவியைப் போல காணப்பட்ட வயதான பெண்மணி ஒருவர் ஒரு கிண்டியில் மருந்துகளுடன் கூடிய பசும்பாலை ஏந்தியபடி நின்றார். கிழவரின் வாய் சற்றே அகலத் திறந்தால் அந்த மருந்தை புகட்டி விடலாம் என்பது அவரது எண்ணம் போலும். அதிக சப்தம் செய்யாமல் முற்றத்திற்குள் நுழைந்த பட்டதிரி கட்டிலை நெருங்கி அந்த பெண்மணியிடமிருந்து பால் கிண்டியை வாங்கி கொண்டார். கட்டிலுக்கு அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து தன்னுடைய அன்பு தமையனாரின் முகத்தை நோக்கினார். தாமும் தமையனுமாக கடந்து வந்த மிக நீண்ட பாதையின் நினைவுகள் அவருடைய மனதில் அலை அலையாக பெரிய பெரியாக பொங்கி எழுந்தன. கண்களில் கரகரவென இயல்பாக நீர் வடிந்தது. நினைவு தெரிந்த நாள் முதல் தன்னுடைய வாழ்க்கையின் அனைத்து முயற்சிகளுக்கும் வெற்றிகளுக்கும் தோல்விகளுக்கும் ஆசா பாசங்களுக்கும் இன்பங்களுக்கும் துன்பங்களுக்கும் மௌன சாட்சியாக மனசாட்சியாக நின்ற ஒரே ஜீவன் இவர்தான் என்ற எண்ணம் அவரது இதய நாளங்களை ஊடுருவி பாய்ந்தது. அண்ணா, அண்ணா என மனம் அரற்றியது. கண்களை துடைத்து கொண்டு அந்த வயதான முகத்தை மெல்ல வருடிவிட்டார் பட்டதிரி. அந்த ஸ்பரிசம் கிழவரின் உடலில் ஏதோ மின்சாரத்தை பாய்ச்சியது போல தெரிந்தது. அவரது கண்கள் மெல்ல மலர்ந்தன. யாரது? நாராயணனா? வந்து விட்டானா? தம்பி என கிழவரின் குளறிய வார்த்தைகளை புரிந்து கொள்வது சற்று சிரமம்தான். ஆமாம் அண்ணா, நான் தான் வந்திருக்கிறேன். வாமனனும் அச்சுதனும் கூட வந்திருக்கிறார்கள். நாராயணா, அவள் உன் மீது மிகவும் கோபமாக இருக்கிறாளடா. அவளது உக்கிரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறதடா. அந்த வெப்பம். கொள்ளென இருமல் ஒன்று அடி வயிற்றிலிருந்து கிளம்பி அவருடைய பேச்சை தடை செய்தது. பட்டதிரி அவசர அவசரமாக பாலை புகட்ட முயன்றார். வேண்டாம், இந்த பச்சிலை அரைக்கப்பட்ட பாலை குடித்து குடித்து அழுத்து விட்டது. கொஞ்சம் தண்ணீர் மட்டும். தண்ணீர் கொண்டு வரப்பட்டு புகட்டப்பட கிழவரின் கண்களில் சற்று தெளிவு பிறந்தது. நாராயணா,
அவள் நம் குலத்தை வேரோடு அழித்து விட்டுதான் மறுவேளை பார்ப்பால் போல் இருக்கிறது. இதெல்லாம் தெரிந்த விஷயம்தானே அண்ணா? எதற்காக இந்த முடியாத நேரத்தில் அவளை பற்றி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள்? காரணம் இருக்கிறதடா, காரணம் இருக்கிறது. இவர்கள் எல்லோரையும் சற்று வெளியே சென்று நிற்கச் சொல். உன்னிடம் தனிமையில் பேச வேண்டும். பட்டதிரி வாமனரிடம் விஷயத்தை சொல்ல அவர் அனைவரையும் முற்றத்தை விட்டு வெளியேற்றிவிட்டு இறுதியில் தாமும் வெளியேறினார். என்னதான் உடன் பிறந்தவனாக இருந்தாலும் வயது வித்தியாசம் அதிகம் என்பதால் மூத்தவருடன் அவருக்கோ அச்சுதனுக்கோ அத்தனை பிடிமானம் கிடையாது. ஒரு பெரிய தந்தையின் ஸ்தானத்தில்தான் இருவரும் அவரை வைத்திருந்தார்கள். தம்பியரையும் அண்ணனையும் இணைக்கும் பாலமாக திகழ்ந்தவர் பட்டதிரி ஒருவர் மட்டுமே. அந்திம நேரத்தில் அவர்கள் இருவருக்கும் இடையில் தாம் நிற்பதை கூட மூத்தவர் விரும்பவில்லை என்பது போல தெரிந்தது. வெளியேறும் போது சற்று வருத்தமாக கூட இருந்தது. எல்லோரும் கிளம்பி விட்டார்கள் அண்ணா என்றார் பட்டதிரி. சாலை குருக்களும் ஆசான்களும் மரண படுக்கையில் தனக்கு மிக அணுக்கமானவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு என ஒரு ரகசியம் அல்லது ஒரு சூத்திரம் எப்போதுமே மிச்சம் வைத்திருப்பார்கள். என் கதையும் அதை போலவே ஆகிவிட்டது. கிழவரின் முகத்தில் மெல்லிய முறுவல் பூத்தது. என்ன சொல்கிறீர்கள் அண்ணா? என்னிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளாத விஷயம் கூட இருக்கிறதா என்ன? ஒரு மாதிரியான விரக்தி குரலில் சிரித்தார் கிழவர். பைத்தியக்காரா, நீ என்னை அத்தனை அப்பாவி என்றா நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? எனக்கு தெரியாது என நீ நினைத்துக் கொண்டிருக்கும் பல விஷயங்களும் எனக்கு தெரியும். அதனை மனதில் கொள். பட்டதிரிக்கு ஆச்சரியம் உண்டானது. இப்படியெல்லாம் இவர் பேசக்கூடியவர் இல்லையே. அண்ணன் தம்பியருள் மூத்தவராக பிறக்கவில்லை என்றாலும் சிறுவயது முதலே பட்டதிரிதான் குடும்பத்தின் தலைமகனாக பொறுப்பு வகித்து வந்திருக்கிறார். அண்ணனாகட்டும் தம்பியராகட்டும் தன்னை கேட்காமல் இதுவரை எந்த காரியத்தையுமே செய்ததில்லை. தம் பேரில் அவர்களுக்கு அத்தனை தூரம் பக்தியும் மரியாதையும் உண்டு என்பதாகத்தான் அவரது நினைப்பு இத்தனை நாட்களாக இருந்து வந்திருக்கிறது. அதில் அவருக்கு எல்லையில்லாத இருமாப்பும் உண்டு. ஆனால் கிழவர் இப்போது கூறுவதை பார்த்தால் நிஜத்திற்கும் வேறு நிறங்கள் உண்டு போல் இருக்கிறதே. உண்மை சுடும் என்பது இதுதானோ? நான் ஒரு காரியத்தை ஏறக்குறைய 30-35 வருடங்களுக்கு முன் செய்தேன். உனக்கு தெரியாமல் நான் செய்த மிகச் சில காரியங்களுள் அதுவும் ஒன்று. இன்றோ அதுவே நம் குலத்திற்கு கேடாக முடிந்துவிடுமோ என அஞ்சுகிறேன். அதனை இப்போது உன்னிடம் சொல்லவில்லை என்றால் பிறகு ஒருபோதும் சொல்ல முடியாமலே போய்விடலாம். நமன் நேற்று மாலையிலிருந்து நம் வீட்டு வாசலில் காத்து நிற்கிறான். ஆனால் உன்னிடம் இந்த பாரத்தை இறக்கி வைத்து விட்டுதான் கிளம்புவேன் என நானும் பிடிவாதமாக அவனது அழைப்பை மறுதளித்துக் கொண்டிருக்கிறேன். 35 வருடங்களுக்கு முன் என்றால்? பட்டதிரியின் முகமோ அஷ்ட கோணல்களை அடைந்தது. ஏனெனில் அந்த காலகட்டத்தில் தம்பியும் தனையனும் ஒரு முக்கியமான பிரச்சனையின் காரணமாக மிகுந்த மனக்கசப்பு எய்தி பல காலமாக பிரிந்திருந்தார்கள். அப்போது செய்யப்பட்ட காரியமெனில் நிச்சயம் பட்டதிரிக்கு எதிரானதாகத்தான் இருந்திருக்கும். அதில் சந்தேகமே இல்லை. இத்தனை வருடங்கள் கழித்து அதனை மரணப்படுக்கையில் நினைக்கிறார் எனில் அத்தனை பயங்கரமான காரியமா அது? பட்டதிரிக்கு மயிர்கூச்செறிந்தது. மிக பெரியதொரு அலை. 35 வருடங்கள் வயதான அலை. அவரையும் அவரது குடும்பத்தாரையும் மூழ்கடிக்க வருவது போன்றதொரு பிரமையோ அவருக்கு உண்டானது. அண்ணன் மீதிருந்த பக்தியும் பாசமும் சில கணங்களுக்கு காணாமல் போக தனது பொறுமையை தற்காத்துக் கொள்ள அவர் மிகுந்த பிரயத்தனப்பட வேண்டியிருந்தது. நாராயணா, உன்னுடைய வெற்றியின் ரகசியத்தை நான் அறிவேன். ஏன், உன்னை எவராலுமே அங்கை போரிலோ வாள் போரிலோ வெல்ல முடியாது என்னும் சூட்சுமம் எனக்கு தெரியும். எனக்கு மட்டுமே தெரியும். பட்டதிரி எந்த ஒரு உணர்ச்சியையுமே காட்டாமல் கட்டுப்படுத்திக் கொண்டு கிழவரின் முகத்தையே நோக்கி நின்றார். நம்முடைய ஆசான் ரவிநீலி பட்டதிரி அன்றொரு நாள் மரணப்படுக்கையில் கிடந்த போது உன்னையும் என்னையும் கூப்பிட்டு அனுப்பினாரே, நினைவு இருக்கிறதா? அப்போது நீ தைத்திரிய சரணத்தின் தலைவனாக இருந்தாய். நானோ பவிஷ்ய சரணத்தின் தலைவனாக இருந்தேன். மீண்டும் இருமல் துவங்கிவிட்டது. பட்டதிரி மறுபடியும் நீரை புகட்டி அவரை ஆசுவாசப்படுத்த முயன்றார். சம்பந்தமில்லாமல் எதையோ தமையினார் பேசிக் கொண்டிருப்பது அவருக்கு கவலை அளித்தது.
ஒருவேளை புத்தி பிசகிவிட்டதோ என்ற ஐயம் கூட உண்டானது. நம் இருவரையும் தவிர வேறு இரு மாணவர்களும் கூட அங்கு இருந்தார்கள். அப்போதுதான் நாம் நரசிம்ம பிரயோ சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உடல் குலுங்க தொடர்ந்து இருமல் பல கணங்களுக்கு நீடித்தது. நமன் உள்ளே வந்து விட்டானடா. நான் உடனே அந்த ரகசியத்தை உன்னிடம் சொல்லியாக வேண்டும். பதற்றப்படாதீர்கள் அண்ணா. நமனுமில்லை ஒன்றுமில்லை. சற்று நிதானப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இன்னும் ஆயுள் மிச்சம் இருக்கிறது. தப்பிதம் செய்து விட்டேனடா தம்பி. அப்போது உன் மீது ஏற்பட்ட அளவு கடந்த கோபத்தால் அவ்வாறு செய்து விட்டேன். கிழவர் திடீரென அழத் துவங்கினார். உடல் குலுங்கி குலுங்கி நடுங்கத் துவங்கி விட்டது. பட்டதிரிக்கு பயம் அதிகரித்தது. வைத்தியரே வேண்டுமானால் உள்ளே வர சொல்லட்டுமா அண்ணா? முட்டாளே, முக்கியமான விஷயத்தை உன்னிடம் சொல்ல வந்து கொண்டிருக்கிறேன். வைத்தியனாவது ஒன்றாவது. அடே, பிரயோகத்தை கற்றுக் கொடுத்த பிறகு உங்களை எல்லாம் ஆசான் வெளியில் போகச் சொல்லிவிட்டார். ஞாபகம் இருக்கிறதா? எப்படி மறக்கும்? அந்த மறக்க முடியாத நிகழ்வு எப்படி மறக்கும்? தாம்தான் ஆச்சாரியார் ரவிநீலியாருக்கு மிக அணுக்கமானவன். மற்றவர்கள் எல்லோருமே தனக்கு அப்புறம்தான் என பட்டதிரியின் தற்பெருமை மிக்க நினைவில் மண்ணை எள்ளி கொட்டிய சம்பவம் அல்லவா அது. அதற்கு பிறகு எத்தனை நாட்கள் இந்த நாசமாய் போகிற கிழவனிடம் என்ன நடந்தது என சொல்லன்னா சொல்லன்னா என ஆச்சாரியார் கடைசியாக என்னதான் கூறினார் என துருவி துருவி எத்தனை முறை விசாரித்திருப்போம். அந்த கேள்விக்கு மட்டும் இறுதி வரை ஏனோ சரியானபடி பதிலே வரவே இல்லை. இத்தனை வருடங்கள் கழித்து இந்த இறுதி தருணத்தில் எதற்காக அந்த விவகாரத்தை கிளப்பி நமது மனதை குழப்பியடித்து? சிவசிவா, சத்தியம் செய்து கொடுத்து விட்டேனடா தம்பி. அதை பற்றி உன்னிடம் ஒருபோதும் சொல்ல மாட்டேன் என ஆசானிடம் வாக்கு தத்தம் செய்து கொடுத்து விட்டேன். அதனால் தான் இத்துணை நாட்கள் உன்னிடம் பிரஸ்தாபிக்கவில்லை. ஆனால் இன்று அதுவே நமது குடும்பத்திற்கு பாச கயிறாக வந்து இறுக்கி விடுமோ என பயப்படுகிறேன். என்னுடைய சத்தியத்தை மீறித்தான் ஆக வேண்டும். கிழவர் திடீரென தமது இடது உள்ளங்கையின் மேல் வலது உள்ளங்கையை பதித்துக் கொண்டார். பிறகு ஓரிரு கணங்கள் கழித்து இரண்டு கரங்களையும் சற்று மேலே தூக்கி கரங்களை தலைகீழாக திருப்பி வலது உள்ளங்கை கீழே செல்ல வைத்து இடது கையை மேலே கொணர்ந்தார். நிருத்த சாஸ்திரத்தில் கூறப்படும் ஏதோ ஒரு வகையான அஸ்தத்தை அவர் அபிநயம் செய்ய முற்படுவது போல தெரிந்தது. இந்த நேரத்தில் எதற்காக இந்த விசித்திர செய்கை? பட்டதிரிக்கு சட்டென பல வருடங்களுக்கு முன்னால் அவர் கண்ட ஒரு பழைய காட்சி நினைவிற்கு வந்து அவரது உடலில் ரோமாஞ்சனத்தை உண்டாக்கியது. உடல்நிலை மிகவும் மோசமாகி தமது முறியில் பலகீனத்துடன் படுத்திருந்த ஆச்சாரியார் ரவிநீலி அனைவரையும் வெளியேறச் சொல்லிவிட்டு அண்ணனுடன் மட்டும் ஏதோ அந்தரங்கமாக பேச முயல முக்கியமான நேரத்தில் தம்மை வெளியேறச் சொல்லிவிட்டாரே ஆச்சாரியார். அப்படி தமக்கு தெரியக்கூடாத எந்த ரகசியத்தை அல்லது எந்த வர்ம பிரயோகத்தை அண்ணனுக்கு மட்டும் கற்றுக் கொடுக்க போகிறார்? அண்ணனை விட தாம் எந்த வகையில் குறைந்து போய்விட்டோம் என அழுகையுடனும் முறியை சுற்றி சுற்றி வந்தது அவரது நினைவிற்கு வந்தது. கடைசியில் ஆத்திரம் அறிவை மறைக்க பழைய ஏணி ஒன்றை கொண்டு வந்து அவசர அவசரமாக அந்த முறியின் கூரையில் ஏறி அதிலிருந்த துவாரம் வழியாக அவர் கண்ட காட்சி. அண்ணனார் இப்போது பிடித்துக் கொண்டிருக்கும் இதே விசித்திரமான ஹஸ்த முத்திரையைத்தான் ஆசான் அன்று இவருக்கு செய்து காண்பித்துக் கொண்டிருந்தார் அல்லவா? அப்படியெனில் இதன் அர்த்தம்தான் என்ன? இது இது என்னவென்று தெரியுமா நாராயணா? கிழவருக்கு உணர்ச்சி வேகம் அதிகரித்துக் கொண்டிருந்தது. அந்த வேகம் அதிர்வுகளாக உடலில் பரவி தொடர்ந்த நடுக்கத்தை தோற்றுவித்தது. அதையும் மீறி கட்டிலிலிருந்து எழுந்திருக்க முயன்றார் அவர். தயவு செய்து என்னை தடுக்காதீர்கள் அண்ணா. வெளியில் சென்று வைத்தியரை வரவழைக்கிறேன். உங்களின் உடல்நிலை மோசமாகிக் கொண்டிருக்கிறது. பட்டதிரி நாற்காலியில் இருந்து எழுந்து வாசலை நோக்கி நடக்க முயன்றார். உனக்கு தெரியாதடா சொல்லிக்கொண்டே பிடிவாதமாக எழுந்திருக்க முயன்ற கிழவர் தள்ளாடி கட்டிலில் இருந்து பெரும் சப்தத்துடன் கீழே விழுந்தார். ஐயோ அண்ணா என பதறியபடியே பட்டதிரி அவரது உடலை தாங்கி பிடிக்க முயல அதற்குள் வாயிலில் நின்று கொண்டிருந்த பலரும் சப்தத்தை கேட்டு முற்றத்திற்குள் நுழைந்து விட்டார்கள். ஐயையோ கடவுளே, என்ன ஆகிவிட்டது இவருக்கு?
என அழுது புலம்பியபடியே கட்டிலை நெருங்கிய அவரது மனையாட்டியை எவரோ அடக்கினார்கள். கீழே கிடந்த கிழவரின் உடல் மிக கடுமையாக நடுங்கிக் கொண்டிருக்க அவரது வாய் இழுக்க துவங்கி விட்டது. இருந்தாலும் கண்களில் ஏராளமான வெறி. தம்பி! வாய் பேசவே முடியாமல் மிகவும் கோணிக்கொண்டு விட்டதால் அருகில் சிதறி கிடந்த தண்ணீரில் ஆள்காட்டி விரலை நனைத்து சாணத்தரையில் கிழவர் நடுங்கும் விரல்களால் எதையோ எழுத துவங்கினார். பட்டதிரியின் முகம் அதிர்ச்சியில் முழுவதுமாக வெளிரி போய்விட்டது. இத்தனை முனைப்புடன் கிழவர் சொல்ல வரும் விஷயம்தான் என்ன? வடமொழியில் கிழவர் எழுதிய முதல் எழுத்து கிட்டத்தட்ட சா என்பதை போல தெரிந்தது. அடுத்த எழுத்து மிகவும் சிதைந்து ரா போல அல்லவா இருக்கிறது? அல்லது முதல் எழுத்துடன் சேர்த்து வாசித்து சா என கொள்ள வேண்டுமா? அடுத்து மிகவும் சிதைந்து டா. மூன்றாவது எழுத்தை முழுவதுமாக எழுதி முடிக்கும் முன் கைகளும் கால்களும் விழுக் விழுக்கென 4-5 முறை இழுத்து கொண்டன. அடுத்த கணம் கிழவரின் தலை அவர் மிகவும் நேசித்த அவரது அன்பு தம்பியின் மடியில் நிரந்தரமாக சாய்ந்தது. ஐயோ, என்னை தனியே தவிக்க விட்டுவிட்டு போய்விட்டீர்களா எனும் அவரது மனைவியின் அலறல் அந்த வீட்டின் கூடமெங்கும் மாடமெங்கும் எதிரொலித்து வானத்தை ஒருமுகமாக சென்றடைந்தது. கண்ணீர் நிரம்பிய தனது கண்களை இறுக்க மூடிக்கொண்டார் பட்டதிரி. அத்தியாயம் 35. இதுதான் வாழ்க்கை. மேற்கு வானில் கதிரவன் மெல்ல சாய்ந்து கொண்டிருந்தான். அவன் தீட்டியிருந்த செஞ்சாந்த சித்திரத்திற்கு இணையாக பூமியில் ஓங்கி உயர்ந்து வளர்ந்து கொண்டிருந்த சிதையின் நெருப்பு மெல்ல மெல்ல அவிந்து அடங்க துவங்கி இருந்தது. அக்னி பகவான் தனக்கு இரையாக்கப்பட்ட அந்த மனித உடலை எந்த பற்றுதலும் இன்றி சிறிது சிறிதாக உள்வாங்கிக் கொண்டிருந்தான். எத்தனையோ ஆசைகளை, அபிலாசைகளை, இன்பங்களை, துன்பங்களை, எதிர்பார்ப்புகளை, ஏமாற்றங்களை, நம்பிக்கைகளை, துரோகங்களை 80 வருடங்கள் பார்த்து பார்த்து அனுபவித்த அந்த உடல் மெல்ல மெல்ல எரிந்து சாம்பலாகி கொண்டிருந்தது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் மரணம், இதுதான் அனித்தியம், இதுதான் சூன்யம், ஒன்றுமில்லாத பரவெளி பிரபஞ்சம், எல்லையில்லாததொரு நீர்ப்பரப்பின் சிறு குமிழிதான் உன்னுடைய மனித வாழ்க்கை. ஆகையால் மனிதா, இங்கே எதையும் சேர்ப்பதற்கு அவசியமே இல்லை. ஏனெனில் கொண்டு செல்ல போவது ஒன்றுமே இல்லை. உன்னுடைய கஷ்டங்களும் கவலைகளும் வாழ்க்கையின் அனித்தியத்திற்கு முன் அற்றமற்றதாகி விடுவதை நீ அறியவில்லையா? எதற்காக அழுகிறாய், எதற்காக சிரிக்கிறாய், இரண்டுமே வேடிக்கையாக தெரியவில்லை என்றெல்லாம் அவிந்து கொண்டிருந்த அந்த நெருப்பின் நாவுகள் உலகத்தாருக்கு உபதேசிப்பதை போன்றதொரு பிரமை உண்டானது. அந்த பூ உடலுடன் வைத்து எரிக்கப்பட்ட அகில் மற்றும் சந்தன மரங்களின் வாசம் காற்றில் கும்மென வீசியது. என்றாலும் மனதிற்கு கனமான அந்த சூழலின் தன்மை காரணமாக நறுமணத்தின் இனிமையை ரசிக்க முடியவில்லை. வார்த்தைகளில் வடித்துவிட முடியாததொரு சோகம் அங்கே கவிந்திருந்தது. எரிந்து கொண்டிருந்த சிதைக்கு சற்று தூரத்தில் தென்பட்ட சிறு நதியின் கரையில் ஒரு பாறையின் மேல் பட்டதிரியும் அவரது தம்பியர் இருவரும் பக்கத்திற்கு ஒருவராக அமர்ந்திருந்தார்கள். நீண்ட நேரத்திற்கு ஒருவரும் ஒருவருடனும் பேச முயற்சிக்கவில்லை. இறுதியில் ஒரு வழியாக பாறையிலிருந்து எழுந்து மண்ணில் கால் பதித்த வாமனர் பட்டதிரியின் தோளில் தமது கரங்களை பதித்தார். கிளம்பலாம் அண்ணா, மிகவும் நேரமாகிவிட்டது. நாளை காலை நாம் அனைவரும் சாலையில் இருந்தே ஆக வேண்டும். இல்லை தம்பி, கிளம்புவதற்கு முன் நான் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உள்ளது. நீங்கள் இருவரும் இப்படி என் முன் வந்து அமருங்கள். தம்பியர் இருவரும் பாறையிலிருந்து எழுந்து வந்து பட்டதிரிக்கு முன் புல்தரையில் குத்துக்காலிட்டு அமர்ந்தார்கள். அண்ணனாரின் வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய படிப்பினையை கற்றுக் கொடுத்திருக்கிறது. நமக்கு அணுக்கமானவர்களுடன், மிக நெருக்கமானவர்களுடன் நமது அத்தியந்த ரகசியங்களை ஒரு கட்டத்தில் பகிர்ந்து கொண்டு விட வேண்டும். ஒருவருக்கும் கடைசி வரை தெரியவே கூடாது என நாம் நினைக்கும் விஷயங்களை தவிர மற்றவற்றை நல்லதொரு தருணத்தில் பகிர்ந்து கொண்டு விடுவதே நல்லது. ஏனெனில் மனித வாழ்க்கை மிகவும் நிச்சயமற்றது. யாருக்கு எப்போது என்ன நேரும் என்பதை சொல்லவே முடியாது. அண்ணன் என்னிடம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்லாமல் மறைத்து விட்டார் என்பது தெரிகிறது. மரண படுக்கையில்தான் அதனை என்னிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என தோன்றியிருக்கிறது. ஆனால் விதி அவரை முந்திக் கொண்டது. கடைசி வரை என்னிடம் அந்த செய்தியை அவரால் முழுமையாக பகிர்ந்து கொள்ள முடியவில்லை.
மிகப்பெரிய தவறு செய்துவிட்டோம் என்ற எண்ணத்துடன் தான் அவர் போய் சேர்ந்தார். என்னண்ணா சொல்கிறீர்கள்? அவர் உங்களிடம் ஒரு விஷயத்தை மறைத்து வைத்தாரா? நம்பவே முடியவில்லையே. ஆம், நம்ப முடியாத செய்திதான். ஆனாலும் உண்மை அது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ரகசியமாக இருந்தால் கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் அது அப்படிப்பட்டதல்ல என தோன்றுகிறது. அதனால்தான் அவர் கூறிய அத்தனை செய்திகளையும், அது சம்பந்தமாக எனக்கு தெரிந்த அத்தனை பின்னணி தகவல்களையும், அவற்றுடன் பின்னி பிணைந்து என்னுடைய சொந்த வாழ்வின் சில நிகழ்வுகளையும் உங்களுடன் இன்றே பகிர்ந்து கொள்வது என முடிவு செய்துவிட்டேன். அச்சுதன் நம்பூதிரி முதல் முறையாக வாயை திறந்தார். நீங்கள் கூறுவதும் சரிதான் அண்ணா. உங்களின் மனோநிலை எங்களுக்கு புரிகிறது. மூத்தவர் உங்களிடம் முக்கியமான விவகாரங்களை அத்தனை தூரம் மறைத்திருக்க வேண்டியது இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. முதலில் ஒரு சில முடிவுகளை அவசரமாக எடுப்பதும், பிறகு அதற்கான வாழ்நாள் முழுவதும் வருந்துவதுமே அவருடைய பாணி. கடைசியில் அவரது முடிவும் அதே முறையில்தான் அமைந்தது. கிடக்கட்டும், மலைநாட்டில் சாலை ஆசான்களும் ஆச்சாரியர்களும் பூவுடல் உகுத்து பொன்னுடல் பெற்று வாழும் வீர ஸ்வர்க்கத்தில் அவருக்கும் ஒரு இடம் கிடைத்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. மேற்கொண்டு ஆக வேண்டியதை பற்றி சிந்திப்பதுதான் சிலாக்கியமானது. என கூறி பெருமூச்செறிந்த பட்டதிரி மூத்தவர் மரண தருவாயில் தம்முடன் பகிர்ந்து கொண்ட செய்திகளையும் எழுதி காட்ட முயன்ற வாக்கியத்தையும் முடிந்த வரையில் நினைவு கூர்ந்தார். வாமனரும் அச்சுதரும் அவர் கூறி சென்ற செய்திகளை பிளந்தவாய் மூடாமல் கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். அவர் கூற வந்த விஷயம் மிக பயங்கரமானதாக இருக்கும் போல் இருக்கிறதே அண்ணா. நாம் அனைவரும் முயன்று எப்படியாவது அதன் அர்த்தத்தை கண்டறிந்தே ஆக வேண்டுமே. நிச்சயமாக. ஆனால் சம்பந்தமில்லாமல் அவர் பேசிய பல வாக்கியங்களையும் என்னால் திருப்திகரமாக ஒரு இழைக்குள் கொண்டு வர முடியவில்லை. முதலில் தம்புராட்டியை பற்றி பேசினார். அவள் நம் குலத்தையே வேறறுத்துவிட போவதாக கூறினார். பிறகு 30 வருடங்களுக்கு முன் நான் ஒரு காரியத்தை செய்தேன் என்றார். ஆனால் அது என்னவென கூறவில்லை. பிறகு அதற்கும் முற்பட்ட காலத்திற்கு சென்று எங்களின் ஆசானான ரவிநீலி பட்டதிரி மரணப்படுக்கையில் கூறிய சிலவற்றை நினைவு கூர்ந்தார். கடைசியில் சம்பந்தமே இல்லாமல் சரட அல்லது சாட என எதையோ எழுதினார். தம்பிகளா, என் மண்டை வெடித்துவிடும் போல் தோன்றுகிறது. அந்த மூவருள் நிதானமும் நுண்ணறிவும் மிக்கவரான வாமனர் தலை குனிந்து கண் மூடி நீண்டதொரு சிந்தனையில் மூழ்கினார். இருள் முழுவதுமாக கவிந்து விட்டிருக்க வானில் தாரகைகள் வெளியே வரலாமா வேண்டாமா என இரண்டும் கேட்டான் யோசனையில் மூழ்கி இருந்தன. ஒரு சில அவசர குடுக்கை நட்சத்திரங்கள் அதற்குள் முணுமுணுக்கவும் ஆரம்பித்து விட்டன. நதியில் இருந்து புறப்பட்ட வாடைக்காற்று சில்லென அவர்களது மேனியை தழுவிவிட்டு அவர்களது மேலாடைகளையும் செல்லமாக அவிழ்த்து எறிந்துவிட்டு போனது. அவர் முதலில் பிராட்டியை பற்றிதான் குறிப்பிட்டிருக்கிறார் அல்லவா? ஆகையால் அதிலிருந்தே ஆரம்பிப்போம் அண்ணா என்ற வாமனர் ஒரு சில கணங்கள் இடைவெளி விட்டுவிட்டு பின் தொடர்ந்தார். உங்களின் இளம்பிராய வாழ்க்கையை பற்றியோ திருமணம் பற்றியோ தம்பராட்டியார் பற்றியோ இதுவரை நாங்கள் உங்களிடம் கேட்டதில்லை அண்ணா. உங்களுக்கும் அவற்றை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு இதுவரை வாய்க்கவில்லை. அரசல் புரசலாக எங்களுக்கு பல விவகாரங்கள் தெரியும் என்றாலும் உங்களின் திருவாயால் நடந்தவற்றை நேரடியாக கேட்டறிவதுதான் அனைவருக்குமே நல்லதென தோன்றுகிறது. ஆகையால் நீங்கள் தவறாக நினைத்துக் கொள்ளவில்லை என்றால். இதில் தவறாக எண்ணிக்கொள்வதற்கு என்ன தம்பி இருக்கிறது? கசப்பான சில பழைய நினைவுகளை அசை போடுவதற்கு பயந்து கொண்டுதான் நான் அவற்றை உங்களுடன் இதுவரை பகிர்ந்து கொள்ளவில்லையே தவிர உங்களிடம் எதையும் மறைக்க வேண்டும் என ஒருபோதும் நினைத்ததில்லை. தம்புராட்டியாரை பற்றி நீங்கள் ஆதியோடு அந்தமாக தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் என்னுடைய இளமை காலத்தில் ஒரு சில ஏடுகளை புரட்டியாக வேண்டும். ஆக இனி நான் சொல்ல போவதை கவனமுடன் செவி மடுப்பீர்களாக. பட்டதிரியின் பார்வை அவர்களுக்கு எதிரே விரிந்த அந்த நதியை கடந்து வயல்கள் மரங்கள் செடி கொடிகளை கடந்து கீழ்வான வெளியின் இருட்டில் எங்கோ நிலை இல்லாமல் குத்திட்டு நின்றது. அவரது மனமோ வாயு வேக மனோவேகமாக பல பல ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்றது. எத்தனையோ இன்ப துன்பங்களையும் எதிர்பாராத திடுக்கிடும் நிகழ்வுகளையும் ஏந்தி நின்ற அவரது வாழ்க்கையை
பிரத்யேக விருப்பு வெறுப்புகள் இன்றி நிதானமாக மனதில் நிறுத்தி அசை போட முயன்றார் அவர். நமது வாழ்விலா இத்தனை சம்பவங்களும் நடந்தன என அவருக்கே சற்று ஆச்சரியமாக கூட இருந்தது. சற்று பயமாகவும் இருந்தது. அவருக்கே பயமாக இருந்தால் நமக்கு எப்படியோ? நாளைய பதிவில் பார்க்கலாம். பின் குறிப்பு: திருமாலை விஷ்ணு பட்டாரகன் என்றே பல பல கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. அங்கை போர். ஆயுதங்கள் எதுவுமின்றி வெறும் கரங்களால் உடலின் வர்ம நிலைகளை தாக்கி புரியப்படும் போர். இதனை பற்றிய குறிப்பு கம்ப ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் காணப்படுகிறது. அங்கைக்காரர்களை குறிப்பிடும் கல்வெட்டு திருச்செந்தூருக்கு அருகில் கண்டறியப்பட்டுள்ளது. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.